அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் பவுல் எழுதுகிறாரு, ஆண்களுக்காக. ஆண்கள் மட்டும் வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்கள் மட்டும் தயவுசெய்து எல்லாரும் வாசிப்போம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பவுல் எழுதுகிறாரு, அவருடைய அனுபவத்தில் எது நல்லா தெரியுது அப்படின்னு சொன்னால், ஆண்கள்லாம் அல்லது புருஷர்கள் ஆண்கள் எல்லாரும் என்ன செய்யணுமா? கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். எந்த இடத்துல ஜெபம் பண்ணணுமா? எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணணுமா? எதை விட்டுட்டு ஜெபம் பண்ணணுமா? கோபமும் தர்க்கமும் இல்லாமல். அப்போ கோபமும் தர்க்கமும் எல்லாத்தையும் உண்டு, ஆண்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.